பி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸில் ரிங் தியரி டாபிக் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஐடியல்ஸ் அண்ட் கோஷன்ட் ரிங் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ குரூப் தியரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோஷன்ட் குரூப் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. நார்மல் குரூப்லேருந்து கோஷன்ட் குரூப் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி ரிங் தியரியில் நம்மளுக்கு கோஷன்ட் ரிங் வேணும் அப்படின்னா ஐடியல்ஸ் வந்து என்ன வேணும், ஐடியல்லேருந்து அப்டைன் பண்ணுவோம். அப்போ ஐடியல் இஸ் சிமிலர் டு நார்மல் சப் குரூப் மாதிரி தான் இந்த ஐடியல். அப்போ ரிங்கில் இருக்கிற ஒரு சப் குரூப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐடியல். டெஃபினேஷன் பார்க்கலாங்களா. எ நான் எம்டி சப்செட், ஒரு நான் எம்டி சப்செட், ரிங்கிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு நான் எம்டி சப்செட்டை எப்போ ஐடியல்னு சொல்லுவோம், ஐ இஸ் அடிட்டிவ் சப் குரூப் இன் ஆர். இந்த ஐடியல் வந்து எப்படி இருக்கணும், அடிட்டிவ் சப் குரூப்பாக இருக்கணும். சப் குரூப் ஆஃப் அடிட்டிவ் சப் குரூப்பாக இருந்தது அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன். ஓகேங்களா. இப்போ ரிங்கிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க, ஐடியல்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஐடியல்லையே அந்த எலமெண்ட் வரணும். புரியுதுங்களா. சப் குரூப்லேயே அந்த எலமெண்ட் வரணும். அப்படி வந்தது அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம், நம்ம ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம். ரிங்கிலேருந்தும் ஐடியல்லேருந்தும் ஒரு எலமெண்ட் எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்து ப்ராடக்ட் வந்து ஐடியலில் இருந்தது அப்படின்னா அப்போ அந்த சப் குரூப் அந்த சப்செட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐடியல்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடு மல்டிபிள் பண்ணால் லெஃப்ட் ஐடியல் அண்ட் ரைட் சைடு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ரைட் ஐடியல். ஓகேங்களா. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஐடியல். பிரின்சிபல் ஐடியல் ஃபஸ்ட்டு டைப் என்ன பார்க்க போகிறோன்னா பிரின்சிபல் ஐடியல். பிரின்சிபல் ஐடியல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம குரூப் தியரியில் சைக்ளிக் குரூப் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா. சைக்ளிக் குரூப்னா என்ன, ஒரே ஒரு ஜெனரேட்டர் வச்சு ஒரு ஹோல் குரூப்பை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதை சைக்ளிக் குரூப்புன்னு சொல்கிறோம். அதே சேம் கண்டிஷன் தான் இங்கேயும். ஐடியல் ஜெனரேட்டர் is generated by a single element. ஒரு சிங்கிள் எலமெண்ட்டால் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஐடியலை தான் என்னன்னு சொல்லுவோம், பிரின்சிபல் ஐடியல். அப்போ இதோட நொட்டேஷன் எப்படி இருக்கும், ஆர்ஏ இஸ் ஈக்குவல் ஆர்ஏ சச் தட் ஆர் பிலாங்ஸ் டு ஆர். இன்டீஜர் ஃபோர் மல்டிபிள் ஆஃப் 4 எடுத்தோம் அப்படின்னா 0, 4, 8 அந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸில் வருங்களா. இட் இஸ் ஜெனரேட்டட் ஒன்லி பை 4. அப்போ ஒரே ஒரு சிங்கிள் எலமெண்ட்டால் ஒரு கம்ப்ளீட் ஐடியல் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம், பிரின்சிபல் ஐடியல். இப்போ இன்னொரு இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. எவ்ரி ஐடியல் இன் இசட் இஸ் அ பிரின்சிபல் ஐடியல். எல்லா ஐடியலுமே அண்டர் இன்டீஜர் எல்லா ஐடியலுமே பிரின்சிபல் ஐடியல். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ப்ரைம் ஐடியல். ஓகேங்களா. ஒரு ப்ரைம் நம்பர் மூலியமாக ஒரு ஐடியல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த ஐடியலை ப்ரைம் ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம். ஐடியல் P இஸ் ப்ரைம் இஃப் AB belongs to P where A belongs to P or B belongs to P. எப்படி அப்படின்னா ஒரு ஐடியலில் இருந்து ஒரு நம்பர் எடுப்போம் நம்ம, சரிங்களா. அந்த நம்பர் ஒன்று எப்படி இருக்கணும்னா ஏ வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பி வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஏதாவது ஒன்று ஏ ஆர் பி ரெண்டில் ஏதாவது ஒரு ப்ரைம் எலமெண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. அந்த ப்ரைம் எலமெண்ட் வந்து நம்மளோட ஐடியலில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், ஆல் மல்டிபிள் ஆஃப் 5 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 0 + r - 5 + r - 10 வரும் இல்லைங்களா. இப்போ இதிலேருந்து நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரிங்கில் வந்து இந்த 2 இருக்கும். 2ங்கிறது நான் ரிங்கிலிருந்து எடுக்கிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரைம் நம்பர், விச் இஸ் பிலாங்ஸ் டு அ ப்ரைம் நம்பர். 10ங்கிறது ஐடியல்லேருந்து எடுத்திருக்கேன் நான். 10 வந்து என்ன கிடையாது, ப்ரைம் நம்பர் கிடையாது, அப்படி தானே. இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணேன்னா 20 வருது. 20 இஸ் இன் ஐடியல் ஆர் நாட், ஐடியலில் இருக்குங்களா இல்லைங்களா. ஆமாம், ஐடியலில் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரைம் ஐடியல். புரிஞ்சுதுங்களா. 2ங்கிறது ரிங்கிலேருந்து எடுத்திருக்கோம், 10ங்கிறது ஐடியல்லேருந்து எடுத்திருக்கோம். இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது வர ஆன்சர் ஐடியலில் இருக்கணும். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ணணும், ப்ரைம் நம்பராக இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இதுக்கு பேர் தான் என்னது, ப்ரைம் ஐடியல். இப்போ இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ப்ரைம் ஐடியல் இஸ் அ ப்ராப்பர் ஐடியல். ப்ரைம் ஐடியலை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ராப்பர் ஐடியல். ஸோ ப்ரைம் ஐடியல் மாதிரி தான் அடுத்த டைப்பும் மேக்ஸிமம் ஐடியல். மேக்ஸிமம்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும், ஹையஸ்ட், ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ இங்கே இன்டீஜர் பார்த்துக்கோங்க, இன்டீஜரில் 7Z ஒரு ஐடியலாக எடுத்திருக்கோம். 7Z இஸ் அ ஐடியல். அப்போ இதோட மேக்ஸிமம் என்ன இருக்கும், அதிகபட்சமான ப்ரைம் நம்பர் என்ன, இதில் ப்ரைம் நம்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்னென்னலாம் இருக்கும்,
2z 3z 5z 7z இதெல்லாம் ப்ரைம் நம்பரா? இப்போ இதுலேயே மேக்ஸிமமான ப்ரைம் நம்பர்னா 7z இஸ் த ஐடியல் மேக்ஸிமம். புரியுதுங்களா? ஐடியல் m is maximal if there is no ideal between m and r. m and rக்கு பதிலாக, அதாவது ரிங்லேயே மேக்ஸிமம் தவிர்த்து, ஓகேங்களா, மேக்ஸிமம் எது இருக்கோ அதை தான் மேக்ஸிமம் ஐடியல். மேக்ஸிமம் ஐடியல் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரைம் ஐடியல். இன்னொரு அதோட ப்ராப்பர்ட்டி என்ன? எவ்ரி மேக்ஸிமம் ஐடியல் இஸ் அ ப்ரைம் ஐடியல். எந்த மேக்ஸிமம் ஐடியல் எடுத்தாலும் இது எதுவாக தான் இருக்கும், கண்டிப்பாக ப்ரைம் ஐடியல். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாமே நம்ம என்ன பார்த்தோம், ஐடியல்னால் என்னன்னு பார்த்தோம், அதோட டைப்ஸ் பார்த்தோம். இப்போ அதையே கோரிலேட் பண்ணி என்ன பார்க்க போகிறோம்னா கோஷன்ட் ரிங்கு. நம்ம குரூப் தியரியில் என்ன பண்ணோம், நார்மல் சப் குரூப்லேருந்து கோஷன் ரிங் ஃபார்ம் பண்ணோமா, அதே கண்டிஷன் தான் இங்கேயும். ரிங் தியரியில் ஐடியலை பேஸ் பண்ணி குரூப் கோஷன் ரிங் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? இஃப் ஐ இஸ் அன் ஐடியல் ஆஃப் ரிங் ஆர், தென் ஆர் டிவைட்ஸ் ஐ. ஆர் வந்து என்ன பண்ணும், ஐயை டிவைட் பண்ணும். எந்த மாதிரினா ஒரு கோசெட் இருக்கும், ஏ ப்ளஸ் ஐ விச் ஏ பிலாங்ஸ் டு ஆர். ஏவும் ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்துக்கோங்க, ரியல் ரிங்கை வந்து நான் இதுன்னு எடுத்துக்கிறேன், இன்டீஜர்னு எடுத்துக்கிறேன். ஐடியலை வந்துட்டு மல்டிபிள் ஆஃப் 3 இன்டீஜர்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ நீங்கள் எந்த ஒரு 3ஆல் மல்டிபிள் ஆகக்கூடிய நம்பரை டிவைட் பண்ணால் உங்களுக்கு பாசிபிளாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன? 0, 1, 3. ரிமைண்டர் உங்களுக்கு பாசிபிளாக என்ன வரும்? கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா 0ன்னு வரும். அப்படி இல்லைன்னா 1, 2. இந்த 3 தானே ரிமைண்டர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம எப்படி எழுதுவோம்னா, அண்டர் மாடுலோவில் 3ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 3 மாடுலோ, 4ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 4 மாடுலோ, இப்படி எழுதுவோம். இந்த கோஷன் ரிங்கில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிமைண்டர் ரிங்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட உங்களுக்கு ஈஸியாக பார்த்த உடனே ரிமைண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஷார்ட்கட்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன். பிரின்சிபல் ஐடியல் வந்து என்ன பண்ணும், ஜெனரேட்டட் பை ஒன் ஐடியல். ப்ரைம் ஐடியல் என்ன பண்ணும், ப்ராடக்ட் இன்சைட் ஃபேக்டர் இன்சைட். ப்ராடக்ட்டு ஃபேக்டர் ரெண்டுமே எதுக்குள்ளே இருக்கணும், ரிங்குக்குள்ளே இருக்கணும். மேக்ஸிமல் ஐடியல்னால் லார்ஜஸ்ட் ப்ரைம் ஐடியல். கோஷன் ரிங்னா ரிங் மாடுலோ ஆஃப் அன் ஐடியல். ஒரு ஐடியலோட மாடுலோ வந்து நம்மளுக்கு ரிங் கோஷன் ரிங்க்லேருந்து கிடைக்கிது. சரிங்களா? ஸோ ஜென்ரேட்டட் பை அ சிங்கிள் ஜெனரேட்டர். ஒரு கோஷன் ரிங் இருக்கு இல்லைங்களா, கோஷன் ரிங்கு அண்டர் ப்ரைம் ஐடியலாக இருந்ததுன்னா, கோஷன் ரிங்கில் ப்ரைம் ஐடியலாக இருந்ததுன்னா அது இன்டெக்ரல் டொமைன். கோஷன் ரிங்கு அண்டர் மேக்ஸிமம் ஐடியலாக இருந்ததுன்னா, கோஷன் ரிங் மேக்ஸிமம் ஐடியலாக இருந்ததுன்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம், ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ப்ரைம் ஐடியலாக இருந்ததுன்னா இன்டெக்ரல் டொமைன், அதுக்கப்புறமா மேக்ஸிமம் ஐடியலாக இருந்ததுன்னா ஃபீல்டு. எப்போ ஒரு கோஷன் ரிங்கை மாடுலோவில் சொல்லுவோம், டிபெண்ட்ஸ் ஆன் த ஐடியல். அந்த ஐடியலை பொறுத்து அது என்ன மாடுலோவில் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதில் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கோங்க, எவ்ரி மேக்ஸிமம் ஐடியல் இஸ் ப்ரைம். பார்த்தோம் இல்லைங்களா? எல்லா மேக்ஸிமம் ஐடியலுமே ப்ரைம் தான். பட் எவ்ரி ப்ரைம் ஐடியல் நீட் நாட் டு பி மேக்ஸிமல். எல்லா ப்ரைம் ஐடியலும் மேக்ஸிமலாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. Every ideal is an additive subgroup of a ring, but not every subgroup is a ideal. எல்லா ஐடியலுமே கண்டிப்பாக ஒரு அடிட்டிவ் சப்குரூப்பாக தான் இருக்கணும். அதுக்காக எல்லா சப்குரூப்புமே என்னன்னு சொல்ல முடியாது, ரிங்குன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டெக்ரல் டொமைன் அண்டு ஃபீல்டுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.